கங்கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சிவசங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் அகவல். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி உருவாச்சு அப்படின்ற கதை, சரிங்களா? அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். அதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஔவையார் எழுதின விநாயகர் அகவல். ஔவையார் தான் அதை எழுதினாரு. அது விநாயகரை அழைத்து பாடும் பாடல். அது இது பக்தி பாடலாம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்குள்ளார உள்ளர்த்தமா ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், குண்டலினி சக்தியை எப்படி ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் அதுக்குள்ளார உள்ளர்த்தமா இருக்கு அப்படின்ற இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். அதுல அதே பாடல் வரிகள் டைரக்டா பாத்தீங்கன்னா விநாயகரை சொல்ற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளார டீப்பா பாத்தீங்கன்னா அது அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. எப்படி குண்டலினி சக்தியை ஏற்றலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்குள்ளார மறைஞ்சிருக்கு. இப்ப ஜென்ரலா அகவல் அப்படின்னாலே என்னன்னா, இப்ப நீங்க சாதாரணமா கேள்விப்பட்டிருப்பீங்க, குயில் கூவும் அப்படின்னு சொல்ற மாதிரி மயில் அகவும் அப்படின்னு. அகவும் அப்படின்றதுன்னா அழைக்கிறது தான். மயில் போடுகின்ற சத்தம் எழுப்புகிற சத்தம் அகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விநாயகரை நோக்கி ஔவையார் எழுப்பிய இந்த பாடல் விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது எங்க நடந்தது அப்படின்னீங்கன்னா, திருக்கோவிலூர்ல இந்த விநாயகர் அகவல் பாடின இடம் என்ன அப்படி, ஔவையார் பாடின இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கோவிலூர்ல இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல தான் இந்த விநாயகர் அகவல் பாடப்பட்டது. இதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஔவையார் தினமும் பிள்ளையாருக்கு விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்ற இந்த சிவ பக்தர் என்ன பண்றாருன்னா, அவருடைய சரி எனக்கு காலம் முடிஞ்சு போச்சு, நான் கைலாயில போய் சிவனோட ஐக்கியமாகறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிவனை நோக்கி வேண்டுதல் பண்ணதுனால சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவனே கைலாயத்திலிருந்து ஒரு வெள்ளை யானை அமைச்சிருப்பார். அது பறக்கக்கூடிய சக்தி படைச்சது. அதை அனுப்பி அதுல ஏறி நீங்க கைலாயத்துக்கு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அனுப்பியிருப்பார். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய நண்பர் சேரமான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர். அவர் அவருடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நண்பர். நானும் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வெள்ளை குதிரையில ஏறி அமர்ந்து அவரு பின்னாடியே அந்த குதிரைக்கு காதுல போய் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொன்னோடனே அதுக்கும் அந்த பறக்கும் சக்தி வந்தது. அந்த வெள்ளை யானையோட சேர்ந்து அதுவும் சேர்ந்து பறந்து போக ஆரம்பிக்குது. இப்போ இது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள் ரெண்டு பேரும் கைலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில ஔவையார் பாக்குறாரு. பார்த்துட்டு ஔவையாருக்கு ஒரு ஏக்கம், நாமளும் இப்போ அங்க போலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு விநாயகருக்கு பூஜையை வேக வேகமா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ விநாயகர் கேட்கிறாரு, ஏன் இது மாதிரி, என்ன அர்ஜென்ட்டு, ஏன் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு. இது மாதிரி நானும் கைலைக்கு போகணும், நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அப்படின்ட்டு ஔவையார் சொன்ன உடனே, நீங்க எப்பயும் பண்ற மாதிரி பண்ணுங்க, சரிங்களா? என்னை போற்றி பாடுறது பாடிட்டுருங்க, நான் உங்களை கொண்டு போய் கைலாயத்துல அவங்களுக்கு முன்னாடி சேர்த்துறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சொன்ன உடனே ஔவையார் விநாயகரை நோக்கி இந்த அகவல் பாடி பூஜை பண்றாங்க. பூஜை முடிந்தவுடன் விநாயகர் என்ன பண்றாரு, தன் துதிக்கையாலேயே ஔவையை தூக்கிட்டு போய் கைலையில போய் சேர்த்துறாரு. அதுவும் எப்படி, சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாளும் வரத்துக்கு முன்னாடியே ஔவையாரை கைலையில கொண்டு போய் சேர்த்து வர்றாரு முதல் நாள். இதுதான் இந்த விநாயகர் அகவல் தோன்றிய கதை. இந்த நிகழ்ச்சியை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அந்த கோயில்லையே அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி இந்த மண்டபத்துல சுவற்றுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல்லால இந்த சிற்பத்தை எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க. அது வேணா நான் இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, நீங்க பாருங்க இந்த வீடியோல. அந்த கோயில்ல எடுத்ததுதான் இது. பிள்ளையார் ஔவையாரை துதிக்கையால தூக்கி கையில கொண்டு போய் சிவன் பக்கத்துல வைக்கிற மாதிரியும், யானையில சுந்தரமூர்த்தி நாயனார் யானையில போற மாதிரியும், சேரமான் பெருமாள் குதிரையில போறதும் இதுல ஒரு சிற்பமாக இருக்கும். இதுதான் விநாயகர் அகவல் தோன்றிய கதை. காஞ்சி பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, காஞ்சி மகா பெரியவர் இந்த விநாயகர் அகவலை பத்தி சொல்லும்போது, இந்த விநாயகர் அகவலை பக்தியோடு உருக்கத்தோடு
தினமும் அர்த்தம் புரிந்து பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் நடக்கும். அதுவும் பர்ட்டிகுலராக குழந்தைங்க எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர புத்தி கூர்மை வரும். யாராவது படிக்கிற பசங்கள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தினமும் இந்த விநாயகர் அகவலை பாட சொல்லுங்க. 72 வரி தான் அது. அது வந்து ரொம்ப பெருசா கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஆகும் மேக்ஸிமம் பழகிட்டீங்கன்னா. சீர்காழி கோவிந்தன் தன்னுடைய அருமையான குரல்ல இந்த விநாயகர் அகவல் பாடியிருப்பாரு. அது கூட இல்லைன்னா ஆரம்பத்தில் அதை போடுங்க. அதுக்கு நீங்க ஃபுல்லா பாட முடியாது அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் விநாயகர் அகவலை வந்து டெய்லி வந்து போடுங்க. படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா, எக்ஸாம் எழுதுற பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாகும். இது வந்து காஞ்சி பெரியவரே சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விநாயகர் அகவல் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பத்தி பாடல் பாடி அதனுடைய அர்த்தங்களெல்லாம் சொல்லலாம். ஆனா இங்க வந்து நமக்கு இது தோன்றிய கதை தான் இம்பார்ட்டன்றதுனால இதோட முடிச்சுக்குவோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.